ஹலோ, வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் தாம்பரம் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கத்திரிக்காய் பிட்லா. இது வந்து ஆக்சுவலி சாம்பார் மாதிரி தான். கத்திரிக்காய் பிட்லாங்கிறது பிட்லாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி சாம்பார் பண்றோம் அதே தான். பட் இது வந்து தேங்காய் போட்டு பண்றதுனால அரைச்சு விட்ட சாம்பார் மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்வா இருக்கும். அதைத்தான் இன்னைக்கு எப்படி பண்ணலாங்கிறது நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் பிட்லா பண்ணுறதுக்கு ஒரு 10 to 12 கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். டிபெண்ட்ஸ் நம்மளோட நீட்ஸ்க்கு தக்கன்னு எடுத்துக்கலாம். நம்ம என்ன குவான்டிட்டி பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லா கத்திரிக்காயும் நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா 4 கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கணும் எப்பவுமே பிட்லா. ஏன்னா கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்ட் வெஜிடபிள்னால ரொம்ப சின்னதாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா குழஞ்சு போயிடும். இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம நல்லா வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிட்டோம். அதை அப்படியே நான் சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம கத்திரிக்காய் நல்லா வதக்கின்றணும் ஆயிலில். கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்போவுமே பிட்லா பண்ணும் போது. காய் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம அரைச்சிக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனியா சீட்ஸ் ஒரு 3 ஸ்பூன்ஸ், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஈச் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன். ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும் வெந்தயம் வந்து, இல்லைன்னா கசந்து போயிடும். அப்புறம் காரத்துக்கு ரெட் சில்லி. இந்த 5 சாமானியம் தான் இப்போ நம்ம வறுத்துக்கு போகிறோம். கருவேப்பிலை இருந்ததுன்னா நீங்கள் 2 கருவேப்பிலையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம். நான் இப்போ சட்டியில் 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் விட்டுண்டா போகிறோம். அதில் அப்படியே எல்லா இன்க்ரீடியன்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இந்த வறுத்துக்கிற இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம தேங்காயும் கொஞ்சமாக வறுத்துக்கணும். தேங்காய் திருகின்றோன்னா கடைசியில் போட்டு வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இதை பல்லாக கீத்தின்னு இருக்கேன். ஸோ கீத்தின்னு இருக்கிறதுனால இதையுமே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நம்ம பருப்பு கூட போட்டு அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்ல செவக்க வறுக்கணும். நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியா சீடு எல்லாமே நல்ல செவக்க வறுக்கணும். ஒரு நல்ல நைஸ் அரோமா வரும் நமக்கு. இதை சிம்மில் வச்சு கருகிடாமல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வறுத்துடலாம். நம்ம இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுது. ஜஸ்ட் நல்லா பஞ்சா ஆனால் போகிறோம். அதில் புளி, நம்ம எப்படி சாம்பாருக்கெல்லாம் புளி கரைச்சி விட்டுப்போம் இல்லையா, அதே மாதிரி புளியை விட்டுக்கலாம். அந்த டேஸ்ட்டுக்கு தக்கன நம்ம புளியை ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக. இது கூட இப்போ நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா 5 மினிட்ஸில் நல்லா பொங்க கொதிச்சு வரும். புளியோட பச்சை வாசனை போய் காயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இது நல்லா செவக்க வறுத்துட்டோம். பருப்பெல்லாம் நல்லா ரெட் ஆனும். பருப்பு நல்லா செவந்தால் தான் பிட்லா நல்லா மணமாக இருக்கும். ஸோ நல்லா வறுத்துட்டோம். இதில் இன்னொன்று வந்து இப்போ தேங்காயை வந்து நான் பல்லாக கீத்தி போட்டிருக்கேன். ஸோ அது கம்மியாக தான் உங்களுக்கு வறுபட்டிருக்கும். நம்ம இப்படி கீத்தி போட்டோம்னா யூஸ்வலி நீங்கள் பிட்லாக்கு வந்து தேங்காய் திருகி அது தனியாக கூட நம்ம நல்லா வறுத்து போட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ரெட் டிஷ்ஷை நல்லா வறுத்து தேங்காயை அரைச்சோம்னா பிட்லா இன்னுமே ரொம்ப மணமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பல்லாக தான் கீத்தி போட்டிருக்கோம். இதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த வறுத்துட்டு இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆறின அப்புறமா நல்லா கொஞ்சமாக ஜலம் விட்டு நைஸாக அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ மிக்சியில் நான் வறுத்து வச்சுட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன். நல்லா நைஸாக வழுமோன்னு இப்படி அரைச்சிட்டுருணும். நம்ம பிட்லாங்கிறது சாம்பார் மாதிரி தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா துவரம் பருப்பை வந்து கொஞ்சமாக குக்கரில் வெந்து வச்சுக்கணும். ரொம்ப வேண்டாம். நம்ம ஒரு சாம்பாருக்கெல்லாம் எப்படி போடுவோம் அதில் ஹாஃப் இருந்தால் கூட போடும் துவரம் பருப்பு. ஸோ நான் இந்த மாதிரி வெந்து வச்சுட்டுருக்கேன். ஏற்கனவே ஆல்ரெடி நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் துவரம் பருப்பை. ஸோ இப்போ காய் நல்லா வெந்தவுடனே அதில் அப்படியே பாயில் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ரொம்ப வேண்டாம் எப்போவுமே பிட்லாக்கு. ஏன்னா நம்ம தேங்காயை அரைச்சி விடுறதுனால பருப்பு கம்மியாக போட்டுண்டா போகிறோம். பருப்பை போட்டு 1 நிமிஷத்தில் இப்படி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அது கூட நம்ம 1 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிட்லாக்கு. பெருங்காயம் போட்டால் தான் பிட்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். ஸோ பெருங்காயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டுருந்தோம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற அந்த மிக்ஸை அப்படியே இதில் ஆட் பண்ணிட்டுடலாம் பிட்லா கூட. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே தேங்காய் அரைச்சி விட்ட அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஏற்கனவே தேங்காய் எல்லாமே வறுத்த தேங்காய் தான் நம்ம போட்டிருக்கோம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வறுத்து தான் போட்டிருக்கோம். ஸோ நல்லா பொங்க ஒரு கொதி வந்தவுடனே நம்ம அப்படியே இறக்கிடலாம். இதை பிட்லா வந்து இன்றைக்கி நான் நல்லா சாம்பார் மாதிரி தண்ணியாக பண்ணிட்டு இருக்கேன். ஜலமாக விட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு கூட்டு மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜலத்தை கம்மி பண்ணி விட்டுட்டா கெட்டி ஆகிடும் உங்களுக்கு பிட்லா. ஸோ இது ஒரு கொதி வந்துக்கட்டும். நெக்ஸ்ட்டு இது கூட நான் 1 ஸ்பூன் வந்து வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். பிட்லாக்கு இது வந்து அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். பிட்லா இந்த மாதிரி கொதிச்சோன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் தேங்காய் போட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல இந்த மாதிரி கொதி வந்துடும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி சாம்பாருக்குலாம் தாளிச்சு கொட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பிட்லாக்கும் தாளிச்சு கொட்டணும். ஸோ 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்துட்டுருக்கேன். ஆயில் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சுக்கட்டும். இதில் கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு நல்லா வெடித்த உடனே அதை அப்படியே பிட்லாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம
நம்ம இப்போ சூப்பர் டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்பு, இது திருநெல்வேலி சைடில் ரொம்ப ஃபேமஸ் இந்த பிட்லா வந்து. இப்போ இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து கத்திரிக்காயை வச்சு இந்த பிட்லா பண்ணியிருக்கேன். ஈவன் நம்ம பாவக்காய் வச்சு பண்ணலாம், அதே மாதிரி தக்காளி வச்சு பண்ணலாம். வாழைப்பூ இருக்குல்ல, வாழைப்பூவை கூட பிட்லா பண்ணலாம். திருநெல்வேலி பக்கத்துல ரொம்ப ஃபேமஸ். திருநெல்வேலி பக்கத்துல தான் இந்த பிட்லா வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் பிட்லால நம்ம அடிஷ்னலா என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா சன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சன்னாவை நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சுண்டெல்லாம் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 6 to 7 hours ஊற வச்சு சால்ட் போட்டு அதை நல்லா வேக வச்சுட்டு இது கூட கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அதுவும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பிட்லாவோட டேஸ்ட்டை. ஸோ இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிற இந்த கத்திரிக்காய் பிட்லாவை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.